ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஆப்பம் செஞ்சு கொடுத்தாரு இல்லையா, அதே தாத்தாவே தான் நமக்கு இப்போ களி குச்சிக்காக செய்கிறாரு. அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது கோடாரி மாதிரியே இருக்குது. இதுக்கு ஒரு பேர் சொன்னார், ஆனால் அது நான் மறந்துட்டேன். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதை வச்சு அந்த தோல் பட்டையை ஈஸியாக உரிச்சிடுறாரு. இந்த பக்கம் ஒரு காலுக்கு முட்டை கொடுத்துட்டு எப்படி உரிக்கிறாரு பாருங்கள். நல்லா சொயின்னு வந்துருச்சு. நானும் பார்த்துட்டே தான் இருந்தேன். அந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அவர் மறுபடியும் சீவுறாரு. நமக்கு எந்த அளவுக்கு அந்த மொத்தம் வேணும் அப்படின்றதுக்கு பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சீவி கொடுக்குறாரு. இந்த குச்சி நாங்கள் கொடுத்தது கொஞ்சம் கோணக்குச்சி தான் இருந்தாலும், பட் இது நல்லது அப்படின்றதுனால இந்த குச்சிலே தான் பண்ணோம் அப்படின்ட்டு பண்ணாங்க. தாத்தா எவ்வளோ சூப்பராக பண்ணுறாரு. எனக்கே ஆசையாக இருந்துச்சு வாங்கி ஒரு டைம் சீவி பார்க்கணும் அப்படின்ட்டு. நல்லா சருன்னு வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த முன்னாடி பக்கம் நல்லா ஷார்ப்பாக இருந்தது. அது கோடாரி மாதிரியே இல்லை, கொஞ்சம் சப்பையாக ஷார்ப்பாக இருந்தது. நான் கேட்டேன் இது என்னது அப்படின்ட்டு. இதில் கோயில்களுக்கெலாம் கம்பம் நடும்போது அந்த கம்பெல்லாம் சீவறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அதில் ஃபஸ்ட்டு நல்லா சீவி எடுத்துட்டாரு. இப்போ கையில் ஒரு இது வச்சு அதில் நல்லா சைனிங்காக சீவினார். நிறைய துகள்கள் அவர் மேலெலாம் பாவம் தெரிச்சிருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் அவர் கேர் பண்ணாமல் அவர் பாட்டு நல்லா கொஞ்சம் கூட திட்டு இல்லாமல் அப்படியே சைனிங்காக வளவளன்னு இருக்கிற அளவுக்கு நல்லா சீவிட்டார். இந்த குச்சியில் களி கிண்டுனா செம்மையாக வருமா, அப்படியே நைஸாக வரும், கட்டியே பிடிக்காது, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய காலம், பழமையாயிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா விட்டுட்டோம். ஆனால் இப்போ மறுபடியும் நம்ம பழமையை தான் தேடி போயிட்டுருக்கோம். ஏன்னா அதுதான் நமக்கு ஆரோக்கியமானது அப்படின்றதுனால. தாத்தா நல்லா அழகாக பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் கஷ்டப்பட்டு பண்ணதுக்காகவாவது இனிமேல் நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம வீட்டில் களி பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்.